அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புகள் எப்பொழுதும் உன்னை சுற்றித்தான் நிறைந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் உன்னை தயாராக வைத்துக்கொள் என்று கூறி இன்றைய வகுப்பில் போக்சோ ஆக்ட் 2012 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 33 பார்த்துட்டோம். இப்போ அடுத்து செக்ஷன் 34 பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி சாப்டர் 8 இருக்குது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது ஏன்னா ப்ரொசீஜர் அண்ட் பவர் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ், அதாவது அந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளும் அதிகாரங்களும் மற்றும் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ், சாட்சியங்களை எவ்வாறு பதிவு செய்தலை பற்றி சொல்வதுதான் இந்த சாப்டரு. இது வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ 34 என்ன சொல்லுது என்று சொன்னால், ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் பை சைல்டு அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் பை ஸ்பெஷல் கோர்ட். என்ன சொல்கிறாங்க இங்கே? அதாவது இந்த குழந்தையானது இந்த ஆக்டின் படி ஒரு குற்றம் புரிந்திருக்கு என்று சொன்னால் அதனுடைய நடைமுறை என்ன, பிறகு இதனுடைய வயது சந்தேகம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வாறு தீர்மானித்தல் சிறப்பு நீதிமன்றம் என்பதை பற்றி சொல்கிறது. இதில் சப்ஷன் 1, 2, 3 இருக்கு. முதல்ல சப்ஷன் 1 என்ன சொல்லுது பார்ப்போம். வேர் எனி அஃபென்ஸ் under this act is committed by a child, such child shall be dealt with under the provision of the Juvenile Justice Care and Protection Act 2015. Very simple. இப்போ இந்த குழந்தை இருக்குது. இந்த குழந்தையானது போக்சோ ஆக்ட் 2012 படி ஒரு குற்றம் புரிந்திருக்குது என்று சொன்னால் அந்த குற்றத்தினை எந்த நடைமுறையை பற்றி எந்த ஆக்டின் படி அது அந்த விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜேஜே ஆக்ட்னு சொல்லல. ஜேஜே அதாவது ஜுனையல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015 படி தான் என்ன பண்ணோம், அந்த ப்ரொவிஷனல் படி தான் இவ்வாறு விசாரணை செய்யப்படுதல் வேண்டும் என்று சொல்லுதான் சப்ஷன் 1. சரி, சப்ஷன் 2 வாங்க. இன் எனி கொஸ்டின் அரைசஸ் இன் எனி ப்ரொசீடிங் பிஃபோர் த ஸ்பெஷல் கோர்ட் வெதர் எ பர்சன் இஸ் எ சைல்ட் ஆர் நாட், such question shall be determined by the special court after satisfying itself about the age of such person, and it shall record in writing its reasons for such determination. This is also very simple. இந்த பாருங்க, இப்போ குற்றம் புரிஞ்சிட்டு ஜேஜேல போயிட்டாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் நீதிமன்றம் அவ்வாறு விசாரணை செய்கின்ற போது இந்த குழந்தையினுடைய இது குழந்தையா இல்லையா, சைல்டுனாது நாட் கம்ப்ளீட்டட் 18 years, அப்போ சைல்டு. அப்போது இது குழந்தை தானா, 18 வயசுக்குள்ளே இருக்குதா இல்லை 18 வயசு தாண்டி எடுத்தான் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போது இதனுடைய குழந்தைதான் என்பதோ அல்லது அதனுடைய வயதை யார் தீர்மானித்தல் வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு சிறப்பு நீதிமன்றம். இந்த சிறப்பு நீதிமன்றமானது இந்த குழந்தையெல்லாம் பார்த்த பிறகு ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபை அது திருப்தி அடைந்த பிறகு, இது குழந்தைதான் என்று திருப்தி அடைந்த பிறகு இதனுடைய வயசை உதாரணத்துக்கு 17 என்று டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அப்படி என்றால் டிட்டர்மைன் பண்ணால் பிறகு என்ன செய்ய வேண்டும் நீதிமன்றம், அந்த ரீசன் எதனால் இந்த குழந்தையினுடைய வயதை இவ்வாறு தீர்மானித்தல் என்கின்ற காரணத்தை எழுத்து வடிவில் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும், அவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இப்போ சப்செக்ஷன் 3 பார்ப்போம். இப்போ நோ ஆர்டர் மேட் பை த ஸ்பெஷல் கோர்ட் shall be deemed to be invalid merely by any subsequent proof that the age of a person as determined by it under subsection 2 was not the correct age of that person. அப்படியே ஒரு படவிலக்கத்தோட பார்த்தோம்னா வழக்கம் போல ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஏற்கனவே சப்செக்ஷன் 2 பார்த்தல, அதன்படி இந்த சிறப்பு நீதிமன்றமானது இந்த குழந்தையினுடைய வயதை தீர்மானித்து விட்டது. இல்லைங்க, அந்த குழந்தையினுடைய வயது உதாரணத்துக்கு 17 வயதுதான் என்று தீர்மானித்து விட்டது. அப்படி இருக்கின்ற போது பிறகு சப்சிக்வெண்ட் அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க இந்த குழந்தைக்கு வயது 18 அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணுறாங்க, நிரூபிக்கிறாங்க. அப்படி நிரூபிப்பதால் இந்த நீதிமன்றம் ஏற்கனவே இந்த வயது பற்றி உத்தரவு பிறப்பித்ததில் அந்த உத்தரவானது செல்லாதது ஆகிவிடுமா என்றால் ஆகிவிடாது என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் 3. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் எந்தெந்த சட்டத்தில் எந்தெந்த பிரிவுகளில் இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ ஜேஜே ஆக்ட் 2015 இந்த ஆக்டில் டோட்டல் சாப்டர் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அதே மாதிரி டோட்டல் செக்ஷன்ஸ் மொத்த பிரிவுகள் 112 இருக்கின்றது. இதில் செக்ஷன் 94
ப்ரிசம்ஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ், அந்த குழந்தையினுடைய அந்த வயதை வந்து தீர்மானித்தல் பற்றியும் அனுமானித்தல் பற்றியும் சொல்லுகின்றது. செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 12 சைல்டு நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், இங்கேயும் அதுதான் 18 வயது பூர்த்தியாகாத ஒரு தான் குழந்தை. இது எப்படி நான் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 + 2 3 ஏபிசி சி சைல்டு நான் வச்சுங்க. அதே மாதிரி இங்கே செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 13ல சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா, எப்பவுமே சட்டத்தோடு முரண்படுகின்ற குழந்தை ஜேஜே ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ செக்ஷன் 6 பிளேஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் who committed an offense when person was below the age of 18 years, அந்த நபரானவர் 18 வயதுக்கு கீழே இருக்கின்ற போது ஒரு குற்றம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எங்கே வைக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது. செக்ஷன் 12 bail to a person who is apparently a child alleged to be in conflict with law, அதாவது சட்டத்தோடு முரண்படுகின்ற அந்த குழந்தை என்று வெளிப்படையாக தெரிகின்ற போது அதற்கு பிணையம் வழங்குதல் பற்றி சொல்லுகிறது. இந்த ஒரே பற்றி தான் செக்ஷன் 12 தான் பெயிலை பற்றி சொல்லுகிறது ஜேஜே ஆக்டில். சரி, அடுத்து பிஎன்எஸ் ஐபிசி 1860, இங்கே பிஎன்எஸ் 2023ல டோட்டல் செக்ஷன் 358 டோட்டல் சாப்டர்ஸ் 20, ஏற்கனவே 511 செக்ஷனு 23 சாப்டர்ஸ் இருந்தது ஐபிசியில் 1860ல். இப்போ செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 3 சைல்டு, இங்கேயும் பாருங்க எனி பர்சன் நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 18 வயது பூர்த்தியாகாதவர்கள் குழந்தை என்றும் இங்கேயும் பிஎன்எஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம் 3 இருக்குதுல்ல ஏபிசி சைல்டு ஞாபகம் வச்சுங்க. செக்ஷன் 20 ஆக்ட் ஆஃப் எ சைல்டு அண்டர் 7 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நத்திங் இஸ் அஃபென்ஸ், ஜெனரல் எக்ஸெப்ஷன் இருக்கும். 7 வயதுக்குட்பட்ட குழந்தை எந்த குற்றம் செய்தாலும் அது குற்றம் அல்ல. அதே மாதிரி செக்ஷன் 21 பாருங்க, ஆக்ட் ஆஃப் எ சைல்டு above 7 years and under 12 years of age of immature understanding, அதாவது 7 வயசுக்கு அதிகமாகவும் 12 இயர்ஸ் 12 வயசு குறைவாக இருக்கின்ற போது நாம் என்ன செய்தோம் என்கின்ற புரிகின்ற அந்த தன்மை இல்லாத ஒரு செயல் செய்தால் அதுவும் குற்றத்தில் வராது, நத்திங் இஸ் அஃபென்ஸ் இருக்கும். ஏற்கனவே ஜெனரல் எக்ஸெப்ஷன் வந்து 76 to 106ல இருந்தது. இப்போ எங்க பாருங்க சாப்டர் 3ல செக்ஷன் 14 to 44 144 ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பிஎஸ்ஏ 2023 பாரதிய சாட்சிய அதிநயம் டோட்டல் செக்ஷன் 170 டோட்டல் சாப்டர்ஸ் 12, ஏற்கனவே 167 செக்ஷன்ஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல, அதே மாதிரி டோட்டல் சாப்டர்ஸ் 11 இருந்தது. இங்க செக்ஷன் 124ல சொல்லியிருப்பாங்க who may testify, யாரெல்லாம் சாட்சியம் அளிக்கலாம், குழந்தையும் சாட்சி அளிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் பிஎன்எஸ்எஸ் 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023ல டோட்டல் செக்ஷன் 531 டோட்டல் சாப்டர்ஸ் 39, ஏற்கனவே 484 செக்ஷன் இருந்தது 37 சாப்டர்ஸ் இருந்தது சிஆர்பிசி 1973ல. அப்புறம் செக்ஷன் 494 பார்த்தீங்கன்னா பாண்ட் ரெக்வயர்ட் ஃப்ரம் சைல்டு, ஒரு குழந்தை வந்து பிணைமுறை கண்டிப்பாக நம்ம சூரிட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து செக்ஷன் 300 நான் அப்ளிகேஷன் ஆஃப் சாப்டர்ஸ், இது வந்து 2006ல் தான் சிஆர்பிசி சேர்க்கப்பட்டது. ஆக்ட் ஆஃப் 2005 படி 21A 265A to 265L வரைக்கும் இருக்கும் பிலி பார்கனி வழக்கு பேரம் என்பது பற்றி. ஆனால் இங்கே எங்க சொல்லியிருக்காங்கன்னா சாப்டர் 23ல் கொண்டாந்துட்டாங்க. செக்ஷனு 289 to 300ல இந்த பிலி பார்கனிங் இருக்கின்றது, இது குழந்தைகளுக்கு பொருந்தாது என்று சொல்லப்பட்டிருக்கும். இவ்வாறாக நாம் ஒரு சட்டப்பிரிவை படிக்கின்ற போது அதனோடு தொடர்புடைய பிரிவுகளையும் சேர்த்து படித்தால் எல்லாவற்றையும் நமக்கு நினைவு வைத்துக் கொள்ள முடியும். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சைல்டை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ இருக்குது, எந்தெந்த சட்டத்தில் இன்னும் சைல்டு பற்றி சொல்லப்பட்டிருக்குது என்பதை அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.